செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே. என்னும் இரண்டை மறந்து நன்மை தருவனவற்றை விரும்பும் இயல்புடையவன் செய்தி கூடியவனாக ஆளப்படுவான். வாரி பெருக்கி வளம் படுத்துற்றவை ஆராய்வான் செய்தவனே. பொருள் வரும் வழிகளை பெருக செய்து அவற்றால் வளம் உண்டாக்கி வரும் தடைகளை ஆராய்ந்து நீக்க வல்லவன் தான் செயல் செய்ய வேண்டும். அன்பறிவு தோற்றும் அவாவின்மை நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு. அன்பு அறிவு சந்தேகமின்றி தெளியும் ஆற்றல் ஆசை இல்லாமல் என்னும் இந்நான்கு பண்புகளையும் நிலையாக உடையவனை தெரியலாம். இணை வகையான் தேறிய கண்ணும் இணை வகையான் வேறாகும் ஆண்டற் பலர் எவை கண்ணம்மா செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை கழித்தீர்த்தே உலகில் என்னை கழித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தார் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம் கண்ணம்மா அதிகாரம் 10 இனியவை குறள். குறள் 91. இன்சொல்லால் ஈரம் அலைப்படில் இலகாம் செம்பொருள் கண்டவாய் சொல். பொருள் அன்போடு கலந்த மெய்ப்பொருளை உணர்ந்தவரின் சொற்களே இன்சொற்கள் ஆகும். குறள் 92. அகனமர்ந்து ஈதலின் நன்றே உகனமர்ந்து இன்சொல்ல நாகப் பெறின். பொருள் மனமகிழ்ந்தோர்களுக்கு ஒரு பொருளை கொடுப்பதை விட முகமலர்ந்து இன்சொல் பேசுதல் சிறந்ததாகும். குறள் 93. முகத்தான் அமர்ந்து இழுந்து நோக்கி அகத்தான இன்சொல் இனதே அறம். பொருள் முகமலர்ந்து நோக்கி உள்ளத்தில் எழும் அன்பு உணர்ச்சியினால் இனிய சொற்களை சொல்வதே அறம் எனப்படும். குறள் 94. துன்புறு ஊர் தூவாமை இல்லாக்கும் யார் நாட்டும் என்பது ஊம் என் சொல் அவருக்கு. பொருள் அனைவருக்கும்
எளியவரிடத்தில் இனிய சொல்லும் உடையவனாதலே ஒருவனுக்கு அணியாகும். இவை அல்லாமல் உலகில் அணிபவை அணிகளாக. குறள் 96. அகனமருந்து ஈதலின் நன்றே முகனமருந்து இன்சொல நாமல் பெரி. நன்மையை தரும் சொற்களை தேர்ந்து ஒருவன் சொல்வானானால் தீமைகள் அறிந்து அறம் வளரும். குறள் 97. நயன் ஈன் நன்றி பலர்க்கும் பயனின் பண்பின் தலைப்பிரியார் சொல். பொருள் பிறருக்கு நன்மை கொடுத்து இனிமை பண்பிலிருந்து நீங்காத சொல் நேர்மையான வாழ்க்கையும் நல்வழியில் நடப்பதால் உண்டாகும் பயனையும் கொடுக்கும். குறள் 98. சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். பொருள் நன்மையை தரும் இனிய சொற்களை எளிதென்பை அது மட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. எல்லோரிடத்திலும் மனம் அறிந்து எளிமையாக பழகுவதால் பண்புடையவராக வாழும் நல்வழியை எளிதாக அடையலாம் என்று கூறுவர். அன்புடைமை ஆற்றல் முடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடையவராக இருத்தல் நல்ல குடியில் பிறந்திருத்தல் ஆகிய இரண்டும் பண்புடையவராக வாழ்வதற்கான வழிகளாகும். உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உடம்பால் ஒத்திருப்பதால் மக்கள் என்ற மதிப்பை பெற மாட்டார்கள். நிறைவான பண்புகளால் ஒத்திருப்பவரை மக்கள் என்று கருதப்படுவார்கள். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. அறத்தையும் நன்மையையும் விரும்பி பலரும் பயன்படும்படி வாழ்பவரின் பண்பை உலகம் போற்றி பாராட்டும். நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுவது கூட துன்பம் தரும் என்பதால் பிறர் இயல்பை அறிந்து நடக்கும் பண்பு உள்ளவர் பகைவரிடத்திலும் அப்பண்பை காப்பாற்றுவார்கள். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்று மண்புக்கு மாய்வது மண். பண்பு உள்ளவர்களோடு சேர்ந்து இருப்பதாலேயே உலகம் நிலைத்திருக்கிறது. அது இல்லை என்றால் மண்ணில் புதைந்து அழிந்து போயிருக்கும். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். ஒருவர் அறத்தை போன்ற கூர்மையான அறிவுடையவர் ஆனாலும் மனித பண்பு இல்லை என்றால் அவர் அறிவற்ற மரம் போன்றவரை ஆவார். நண்பாற்றார் ஆகி நயவில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. நட்பு கொள்ளும் இயல்பு இல்லாதவராய் தீமையை செய்பவரிடமும் பண்புடன் நடந்து கொள்ளாமல் இருப்பது இழிவானதாகும். நகர்வல்லார் அல்லார்க்கு ஆயிரம் ஞானம் பகலும்பார் பட்டென்று இருள். பிறரோடு சிரித்து பேசி பழக முடியாதவருக்கு இப்பெரிய உலகம் ஒளியுள்ள பகல் வேளையிலும் இருளில் கிடப்பது போல தோன்றும். பண்பினால் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பார் கலந்தீமை யாந்திரின் தற்று. பண்பு இல்லாதவர் பெற்ற பெரிய செல்வம் நல்ல பால் அது ஊற்றி வைக்கப்பட்ட பாத்திரத்தின் தன்மையால் கெட்டு போவதைப் போல கெட்டு போகும். அதிகாரம் 104. உழவு. சுழன்றுமே பின்னது உலகம் அதனால் உழத்தும் உழவே தலை. உலகம் பல தொழில்களை செய்து சுழன்று வந்தாலும் ஏற்தொழிலை நம்பி அதன் பின்னே நிற்கிறது. அதனால் எவ்வளவு துன்பத்திற்கு உள்ளானாலும் உலக தொழிலே சிறந்தது. உழுவார் உலகத்தார்க்கு ஆடி அந்தாற்றாது எழுவாறு எல்லாம் பொறுத்து. பிற தொழில்கள் செய்பவர்கள் அனைவரையும் தாங்குவதால் உலக தொழிலை செய்பவர் உலகத்தவருக்கு அச்சாணி போன்றவர் ஆவார். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழில் தொட்டு பின் செல்பவர். உழவு செய்த அதன் பயனால் கிடைப்பதை உண்டு வாழ்பவரை உரிமையோடு வாழ்பவர் ஆவார். மற்றவர்கள் எல்லோரும் உழவரை வணங்கி உண்டு அவரின் பின்னே செல்பவர்களே ஆவார். பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பார் அலகுடை நீழலவர். நெல் வளம் என்னும் பெரும் நிழலுக்கு சொந்தமான உழவர் பல அரசர்களின் குடை நிழலையும் தம் குடையின் கீழ் காணும் வலிமையுடையவர் ஆவார். வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த பேராசிரியை திருமதி பானுமதி அவர்களுக்கும் விழாவிற்கு ஸ்பான்சர் செய்த திரு ரவீந்திரன் IAS அவர்களுக்கும் நவி மும்பை தமிழ் சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 1330 திருக்குறள் ஒப்பித்து பெருமை சேர்த்த திருமதி தமிழ்ச்செல்வி மணிவாசனம் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் கலந்து கொண்ட மாணவி மாணவியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சங்க நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்